ஒன்று பண்ணலாம், நீங்க எல்லாரும் சமைங்க, என்னை வீட்டுக்கு கூப்பிடுங்க, நான் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னு இந்த சாப்பாடு சமைச்சவங்களுடைய மனநிலையை சொல்ல முடியும். நீங்க சமைக்கும் பொழுது அவன் அப்படி இவன் இப்படி இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நாசமா போகணும்னு சொல்லி சமைச்சிங்கன்னா அந்த சாப்பிட்றவங்க நாசமா போயிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க. பல வீட்டில் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு டென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு. என்ன அந்த அம்மா டென்ஷனோட சமைச்சு கொடுத்துருக்கு. சில வீட்டில் சாப்பிட்டுன்னா சந்தோஷமா இருக்கும், என்ன நிம்மதியாக சமைச்சிருக்காங்க. பிரம்மகுமாரிகள் இருக்குது ஒரு அமைப்பு, ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாருங்க உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க. அவங்க சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க சமைச்சு உங்களுடைய கெட்ட விஷயத்தை எனக்கு ரெக்கார்ட் பண்றீங்களா கேட்கறாங்க. பிரம்மகுமாரிகள் எல்லாரும் பாருங்க நல்லா திறமையா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த உணவு அவங்க சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்மளே சமைச்சு சாப்பிடும் பொழுது நம்ம கெட்ட விஷயம் ரெக்கார்ட் பண்ணுவோமா? சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி சமைக்கணும், எப்படி சாப்பிடணும்னு. புரிஞ்சுக்குங்க. சாப்பாட்டுல அவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு. அதனால பாருங்க, சமைக்கும் பொழுதே தயவு செய்து நல்ல விஷயமா சமைச்சிருங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன், அதை பயன்படுத்திக்கங்க. சமைக்கும் பொழுதே உங்க குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் குழந்தைக்கு இந்த உணவு பிரசாதமா மாறட்டும் இறைவா, இதுக்கு சமைச்சு கொடுங்க, அது மருந்துன்னு சொல்றாங்க. இப்பவும் கிராமத்துல நிறைய பேர் பிராணிக் ஹீலிங் அந்த ஹீலிங் நிறைய படிச்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரேக்கி எல்லாம் மைண்ட் தான். ஒரு போட்டோ கூட, ரேக்கின்னு என்ன, ஒரு போட்டோ கொடுப்பாங்க, இங்க உட்காந்து பாப்பாரு, அமெரிக்கால அந்த பொண்ணு இருக்கும், இங்க உட்காந்து அப்படி சொல்லி சரியாயிரும். இன்னொரு போட்டோ தருவாங்க, அந்த ஐயா கேரளால படுத்திருப்பாரு, இங்க உட்காருவாங்க, சரியா போயிடும். மைண்ட் பவர், நினைக்கிறாரு நடக்குது. அப்ப சமைக்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த சாப்பாட்டுல பதிவாகி அது சாப்பிட்றவங்களுக்கு அது வந்துருது. சமைக்கும் பொழுது இன்னைக்கு வரும், வந்தா என்ன ஆட்டம் போட போகுதோ மணி போட்டு போட்டீங்கன்னா அது வந்து ஆட்டம் போட்டு போயிடும். வந்து அன்பா இருக்குது, மல்லிகை பூ வாங்கிட்டு வருதுன்னா வாங்கிட்டு வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க சமையல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுடலாம். சிம்பிள் டெக்னிக். அதனாலதான் அந்த காலத்துல சமைக்கும் பொழுது ஸ்லோகங்கள் பாட சொன்னாங்க. நம்ம என்ன பண்றோம், உட்காந்து சீரியல் பார்த்துட்டு ஐயோ பூமிகா பேய் பாரு வந்திருக்கு ஆடுதுன்னு அது ஆடும். அந்த சாப்பாட்டுக்குள்ள பூமிகா பேய் இருக்குது,